அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலம் என்பது ஒரு அருளின் காலம், இரக்கத்தின் காலம், கடவுளை நெருங்கி வருகின்ற காலம். யோவேல் புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 12 சொல்கிறது, இப்பொழுதாவது உண்ணா நோன்பு இருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். இப்பொழுதாவது, இந்த தவக்காலத்துல கடவுள் ஏன் இப்பொழுதாவது, இதுவரைக்கும் நீ இல்லை, இதுவரைக்கும் நீ ரொம்ப தானம், தர்மம், ஜபம், இறைவேண்டல், நோன்பு இப்படி நீ இருந்ததில்லை. அட்லீஸ்ட் இந்த குறுகிய காலத்திலேயாவது நினைச்சு பாரு, என்ன திரும்பி பாரு, என் பக்கமாக வா. உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உள்ளத்தை கிழித்துக் கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது. இதயத்தை கிழித்துக் கொண்டு என்பது உள்ளம் குத்தப்பட்டவர்களாக, நான் பாவிதான், நான் பாவம் செய்திருக்கிறேன், பலவீனம் தான், எனக்குள்ளாக ஏகப்பட்ட பலவீனங்கள் இருக்கிறது, ஆனால் கடவுள் பக்கம் வருவதற்கு எனக்குள்ளாக ஆர்வமும் ஆற்றலும் இருக்கிறது. பல நேரத்தில் நான் செய்யறதில்லை. ஆனா இந்த காலம் கடவுளோடு நெருங்கி வருவதற்கு, நோன்பு இருப்பதற்கு, தானம் செய்வதற்கு, தர்மம் செய்வதற்கு, இறை வேண்டல் செய்வதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது என்பதை எப்பொழுது உணர்கிறோமோ கண்டிப்பாக நாமும் கடவுள் பிள்ளையாக மாற முடியும். 3 காரியத்தை இந்த தவக்காலம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. தர்மம் செய்ய வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறது. முதலாவதாக தர்மம். அட்லீஸ்ட் 40 நாள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று எப்பொழுது ஆசைப்படுகிறோமோ இந்த தவக்காலம் ஆசீர்வாதம் நிறைந்த காலமாக இருக்கும். முகம் தெரியாத ஒருவருக்கு நாம் செய்கின்ற உதவி என்பது மிகப்பெரிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நோன்பு, பல நேரத்துல உண்ணா நோன்பு தான் நோன்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்ணா நோன்பும் இருங்கள், ஆனால் அதை விட எது உங்க வாழ்க்கையில விட முடியாத ஒரு காரியமா இருக்குதோ அதை விட்டுவிட எப்பொழுது விரும்புகிறோமோ அதுவும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நோன்பாக இருக்கும். அவரு என தெரிந்தும் ஒரு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை எப்ப நாம தள்ளி வைக்க ஆசைப்படுகிறோமோ அதுவும் ஒரு விதத்தில் நோன்புதான் என்பதை மறந்து விட வேண்டாம். இதெல்லாம் நான் பேசவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை நான் கண்டிப்பாக பேசாமல் இருக்கிறேன் என்று முயற்சி எடுக்கிற போது அதுவும் கண்டிப்பாக மிகப்பெரிய நோன்பாக தான் இருக்கும். ஒரு சில காரியங்கள் நான் எது செஞ்சாலும் பிறருக்கு பிடிக்காது அப்படின்னு நல்லாவே தெரியும், ஆனா செய்து கொண்டே இருப்போம். ஆனா அந்த பிடிக்காத காரியத்தை எப்ப நம்ம செய்யாம இருக்கிறோமோ அப்பொழுது அதுவும் கண்டிப்பாக மிகப்பெரிய நோன்பாகத்தான் இருக்கும். நமக்கு பிடித்திருக்கும் ரொம்ப காரியங்கள் நமக்கு பிடிச்சு செய்து கொண்டே இருப்போம், ஆனால் அதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில காரியங்கள் கடவுளுக்கு பிடிக்காததை கூட தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். அதுதான் நம்மளுடைய கொள்கையா கூட செய்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு பிடிக்காத, கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சா ஏன் செய்யணும்? அதையும் நாம் செய்யாமல் இருக்கிற போது கண்டிப்பாக அதுதான் மிகப்பெரிய நோன்பாக கூட இருக்கும். இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பின் நாள் என்று கடவுளை நெருங்கி வருவோம், இறையாசை பெறுவோம். தவ காலத்தை அருளின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக மாற்ற முயற்சிப்போம். இறைவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.